திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 69 இறைவனின் திருவிடி பெருமையை நமக்கு உணர்த்திய காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 70 தமக்கு வந்த ஒரு பெயர் ஆசையை நமக்கு சொல்ல வருகிறார். அந்த பாடலை கேளுங்களேன். பாடல் 70. எமக்கிதுவோ பேராசை என்றும் தவிராது, எமக்கொரு நாள் காட்டுதியோ எந்தாய், அமைக்கவே போந்து எரிப்பாய்ந்தன்ன புரிசடையாய், பொங்கிரவில் ஏந்து எரிப்பாய்ந்தாடும் இடம். இறைவன் தேஜஸ்மிக்க திருவுருவத்தை உடையவன் அல்லவா? அக்னிமலையாகவே நின்றவன் அவன். இறைவன் ஆடும் பல நடனங்களுள் ஒன்று அக்னி நடனம். காரைக்கால் அம்மையார் இந்த நடனத்துக்கு தந்த சிறப்பு பெயர் அங்கங்குளிர்ந்து அனலாடல். இறைவன் திருமுடியிலே உள்ள வற்றாத கங்கையால் அவர் உடல் எப்போதும் குளிர்ந்த தன்மைத்ததாகவே இருக்கிறது. ஆனால் அவர் ஆடும் இடமோ சுடுகாடு. அங்கு அனல் எரிந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த இரு வெவ்வேறான ஒன்று சேர முடியாதவை ஒன்று சேர்ந்ததாக இந்த அக்னி நடனம் நமக்கு காட்டுகிறது. நம் சிறுகாழி பிள்ளை தன்னுடைய முதல் பதிகப் பாடலிலே இறைவனை சடைமுயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதிர்வெய்த என இறைவன் தன் சடையிலே கங்கை ஆகிய குளிர்ந்த நீரையும் கையில் தீப்பிழம்பையும் வைத்து சதிராடும் பெருமையுடையவன் என போற்றியிருப்பார். தக்கையாக்கை பரணியிலே ஒட்டக்கூத்தரும் அவனை அனலன் என்று போற்றுவார். இப்படி எரியாடும் பிரானை காரைக்கால் அம்மையார் நினைத்து பார்க்கிறார். அப்படி பார்க்கவே அவருக்கு ஒரு வார்த்தை மனதிலே தோன்றுகிறது. அமைக்கவே போந்த எரிப்பாய்ந்தன்ன புரிசடையாய் என அழைக்கிறார். போந்த எரி என்பது சிலர் செயற்கையாக அமைக்க அதனாலே உண்டான எரி என பொருள். சுடுகாட்டு எரியானது இயற்கையே ஆயினும் செயற்கை போல அத்தனை அமைப்பாய் உள்ளது என விளக்குவார் உரையாசிரியர். இப்போது காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் தமக்கு வந்த அடக்கையலாத ஒரு ஆசையை கூற முற்படுகிறார். அதனால் எந்தையே என விழித்து குழந்தை ஆசையாய் கேட்பது போல கேட்கிறார். எந்தையே, எனக்கு ஒரு பெரிய ஆசை உள்ளது என பாடலை தொடங்குகிறார். அது என்ன ஆசை வேறு பேராசை வேறா? அதற்குள் ஏதேனும் வேற்றுமை உண்டா என கேட்டால், நம்முடைய தகுதி அறிவு ஆற்றலுக்கு ஏற்ப தோன்றும் விருப்பத்தை ஆசை என்று சொல்லுவோம். அவரவர் தகுதிக்கு ஒவ்வாத நிலையிலே அவர்களிடம் தோன்றும் ஆசையே பேராசை என வழங்குதல் மரபு. அடியவர்களெல்லாம் ஐம்புலன் ஆசையை விற்றொழித்தவர்கள். உலகியல் பொருள்களை நுகர வேண்டும் என்பதும் அவர்களுக்கு அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசை எழுவது இல்லை. இறைவனை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அவன் திருவருளை பெற வேண்டும் என்றே விரும்புவர். அது ஆசையல்ல, பக்தி நிலைகளில் ஒன்று என்றே சொல்ல வேண்டும். ஒருவனுக்கு ஞானம் பெற வேண்டும் என ஆசை வந்தால் அதற்கு முதல் படியே ஆசைதான், விருப்பம்தான் என்று சொல்வார்கள். காரைக்கால் அம்மையாருக்கு ஆசை இறைவனின் திருநடன கோலத்தையும் அவன் ஆடும் இடத்தையும் காண வேண்டும் என்பதே. சேக்கிழார் சுவாமிகளின் வாக்கினிலே இதை சொல்வதானால், இரவாத இன்பு அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த இரவிலே இறைவன் ஆடுமிடம் சுடுகாடு என்றால் யாராயிருந்தாலும் அந்த இடத்தை எளிதிலே சென்று பார்க்க இடம் தானே. இதை போய் இறைவன் கிட்ட வேண்டுவதே தேவையில்லை. இது வேண்ட வேண்டிய ஒரு ஆசையே இல்லை அல்லவா? இறைவன் திருமேனியே தீயை போல விளங்குகிறது. அவன் திருமுடியிலே உள்ள சடாபாரம் அந்த தீயின் கொழுந்து போல சக்கச்சவேல் என காட்சியளிக்கிறது. அந்த தீ நிறைய தண்ணீரை ஊற்றினாலும் அணையாத பெருந்தீயாக சுடர் விட்டு எரிவது போல முறுக்கமைந்த சடையாக உள்ளது. இருள் மிகுந்த நள்ளிரவிலே பொங்கி மேலெறியும் தீயினிடையே நீ குதித்து ஆடும் இடத்தை, அதன் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடுவன் அல்லவா மணிக்கு வாசகர் சொல்வாரே, அப்படியான இடத்தை எனக்கு என்றாவது ஒரு நாளாவது காட்டி அருள்வாயா
எனக்கு அவ்விடத்தை பார்க்கும் தீராத ஆசை உள்ளது. அப்பனே, இப்பேராசை எமக்கு என்றும் அடங்காத நிலையில் உள்ளது என்று காரைக்கால் அம்மையார் கேட்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இது எம்மால் காண இயலாது என உணர்ந்தும் இந்த ஆசையை விற்றொழிக்க முடியவில்லையே என்பதைத்தான் என்றும் தவிராது என முதலடியிலே சொல்கிறார். யாம் காணும் ஆற்றல் பெறாவிடினும் எத்தகைய பொருளையும் காட்டவல்ல எனது பேராற்றலுக்கு ஒரு சிறிதும் குறைவில்லை. எனவே எமது வேட்கையை நிறைவேற்றி வைப்பது அப்பனே உங்களுடைய கடமை என்பதை எமக்கொரு நாள் காட்டிறியோ என பரிந்து வேண்டுகிறார் அடுத்த அடியிலே. ஏன்னா அது நிறைவேறாத ஆசை. காரணம் என்ன? இரவு என்பது இங்கு முற்றளிப்பு காலம், எரியாடும் இடம் என்பது சூக்குமமாகிய காரண நிலை. அதனால்தான் அம்மைக்கு இறைவனுடைய அருள் வேண்டும் என்கிறார். இருள் பொங்கி ததும்பி நின்றாலும் உன் அருள் பொங்கும் நடனத்தை காண அதுவே ஏற்ற நிலைக்களமாக உள்ளது. இருள் செறிந்த இரவில் மின்னல் கீற்று தோன்றினால் பளிச்சென்று காட்சி தருவது போல அந்த நடன காட்சி விளக்கமாக தெரியும். எனவே அந்த நடனம் நிகழும் இடத்தை காட்டுவாயாக என காரைக்கால் அம்மையார் பரிந்து கேட்கிறார். உலகம் எங்கும் அறியாமை எனும் அஞ்ஞானமானது கப்பி மூடியிருக்கிறது. இருள் தரு மாஞாலம் என்று இதனை கூறுவார்கள். எந்த சுடரும் தோன்றாவிட்டால் உலகம் இருளிலே மூடி கிடக்கும். அதுதான் அதற்கு இயல்பு. புற இருள் மாத்திரமன்று, உலக இன்பத்திலே ஆழ்ந்து உண்மை எனும் ஒளியை காணாது தடுமாறுகிறவர்கள் இருட்டிலே வழிதறியாது தடுமாறும் குருட்டு பசுக்கூட்டம் போன்றவர்கள். இருட்டிலே கண் இருந்தாலும் பொருளின் உண்மை வடிவம் தெரியாது போல அறியாமையில் மூடிக்கிடக்கும் மக்களுக்கு மெய்ப்பொருள் இன்னது என தெரிவது இல்லை. இறைவன் ஞான ஒளி படரும் இடத்திலே மாசு போக்கி கொழுந்து விட்டெறியும் ஞான அக்கினியினிடையே ஆனந்த நடனம் ஆடுகிறான். எந்த உள்ளம் மாசு மறுவற்று ஞான கனல் கொழுந்து விடும் இடமாக இருக்கிறதோ அங்கே அவன் தன் அருளை செலுத்தி ஆனந்த நடனம் ஆடுவான். இந்த கருத்துக்களெல்லாம் குறிப்பாக புலப்படும்படி இந்த பாடல் அமைந்துள்ள நயம் போற்றி மகிழத்தக்கது. திருச்சிற்றம்பலம்.